கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஞாபகங்கள் நன்மையானவைகள். நீங்கள் ஒன்றை நீங்கள் மறக்காமல் ஞாபகங்கள் தான் வைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு காரியங்களை செய்கிறீர்கள், ஏதோ ஒன்றை செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஞாபகம் இல்லாமல் மறந்து விட்டீர்கள் என்றால் அதை செய்ய முடியுமா? அதில் தோற்று விடுவீர்கள் அல்லவா? இப்போ ஞாபகங்கள் நன்மையை உண்டாக்கிறது. அதே நேரத்தில் பாருங்கள், ஞாபகங்கள் தீமையும் உண்டாக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த மோசமான நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துகிற பொழுது அது உங்களுக்கு வலியான உணர்ச்சிகளை தருகிறது அல்லவா? அப்படியானால் ஞாபகங்கள் நன்மையும் தீமையும் செய்கிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் இது ஒரு காரியம் நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கிறது என்று. பாருங்கள், யோசேப்பை பாருங்கள். அவன் வாழ்க்கையில் அவன் அநேக நாட்கள் அவனுடைய ஞாபகங்கள் தன் குடும்பத்தை குறித்திருந்தது, அவன் சகோதரர்களை குறித்திருந்தது. அவள் செய்த காரியங்களை நினைத்து அவன் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தான் பாருங்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, யோசேப்புக்கு குழந்தை பிறந்த பொழுது அவன் தன் தகப்பன் வீட்டில் இருந்த நினைவிலிருந்து நீங்கினான் என்று சொல்கிறது. அவன் கொண்டிருந்த வருத்தத்திலிருந்து விடுதலையானான் என்று சொல்கிறது. நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்களிடத்தில் இருக்கிற தவறான ஞாபகங்களை அழிக்கும்படி, அவளை உங்களிலிருந்து நீக்கும்படி, அதை நீங்கள் மறக்கச் செய்யும்படி தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். அப்படித்தான் பாருங்கள், ஈசாக்கை பாருங்கள். அவன் தன் தாய் இறந்ததிலிருந்து அவன் துக்கமாகவே இருந்து கொண்டிருந்தான் பாருங்கள். ஆனால் அவன் ரெபெக்காளை பார்த்த பொழுது, அவனுக்கு திருமணமான பின்பு பாருங்கள், அவன் தாயின் மீது கொண்டிருந்த அந்த ஒரு மோசமான உணர்வை இருந்து விடுதலையானான் பாருங்கள். கர்த்தர் அதை மறக்கச் செய்தார் பாருங்கள். எப்படி மறக்கச் செய்தார்? இன்னொன்றை கொடுத்து மறக்கச் செய்தார் அல்லவா? அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மோசமான நினைவுகளை அழிக்கும்படி, அவை உங்களிலிருந்து நீக்கும்படியாக புதிய புதிய காரியங்களை நீ செய்ய போகிறார். நீங்கள் கவனித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார் தேவன். நீங்கள் இழந்தவைகளை எல்லாவற்றையும் சரிகட்டும்படி, நீங்கள் அவைகளை மறந்து போகும்படி தேவன் உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை செய்வார் பாருங்கள். நீங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இழந்திருந்தால் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுப்பார் பாருங்கள். நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு தாயின் இடத்தை நிரப்புவதற்கு ஈசாக்கு தன் தாயின் மீது கொண்டிருந்த அன்பை எப்படி ஓவர்டேக் பண்ண முடியும்? ஒரு மனைவியால் எப்படி ஓவர்டேக் பண்ண முடியும்? முடியாதல்லவா? அப்படியானால் தேவன் ஒரு தாயின் இடத்தை அவன் அந்த நினைவுகளிலிருந்து விடுதலையாகும்படி தேவன் ஒன்றை செய்ய முடியுமானால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வெறும் தூசுதான். கர்த்தரால் அவைகள் எல்லாவற்றையும் சரிகட்ட முடியும். ஆமென். அதனால் நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். உங்கள் ஞாபகங்கள், மோசமான ஞாபகங்கள் அழிக்கப்படும்படி தேவனிடத்திலே கடந்து வாருங்கள். கர்த்தரை உறுதியாக நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கர்த்தர் நடப்பிப்பார். நிச்சயமாகவே அதை நடப்பிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை நிச்சயம் செய்வார். ஆமென்.